வந்துட்டா ஸ்கிரீன் லோட் ஆகி படிக்கிற லோட் ஆகி கொண்டிருக்கிற வந்த வந்த குட் நேற்று போன கிளாஸ் அப்போ ரெண்டைக்கும் ஃபாஸ்ட்டாக குயிக்காக போகுதுமா நல்ல பிள்ளை வில வராமல் மதி கொண்டு போனா சரி குயிக்கா ரம் மரம் ரெண்டாவது குட் ஹம் த ஹம்த மூணாவது பி லம் பிலம் சரி போதுங்க பி லம் பிலம் நாலாவது பு த பு த சரி போதுங்க பு த பு த போ என்று வரக்கூடாது போ பு பு த த போ த பு த பு த ஐந்தாவது மி ஷின் மிஷின் மீஷின் அல்ல திருப்பி மீ ஷீன் மிஷின் மீஷி பல மிஷின் மிஷின் நீட்டக்கூடாது மிஷின் சரி போதுங்க மீ மி ஷின் மிஷின் சரி போதுங்க மி ஷின் மிஷின் மி ஷின் மிஷின் அந்த மிஷ் அந்த நிப்பாட்டாம சேர்த்து ஓதணும் மி ஷின் மிஷின் மி ஷின் மி ஷின் என்று பிரிக்க வேணாம் மி ஷின் மிஷின் அதான் பிரிக்கிறீங்க பாத்தீங்களா மி ஷின் மி ஷின் அப்படி பிரிச்சா ஓதுறது மி ஷின் மிஷின் ஆறாவது பி ல பி ல நம்பர் டூ ம் ல மி ஹ ஹ விலங்கல்ல பில பிள்ளையா ஹ தானே நினைக்கிற ஹ ஹேண்டா பிலே ஹங்கிறது பில அப்ப ஹ ம ஹ ஹம் த ஹம்த ஆ இப்போ என்ன ஹ ஹம் மாறிட்டு த ஹம்னு சொல்லி ஹம்த ஹம்த ஆ ஐந்தாவது மி ஷின் மிஷின் குட் மூணாவது பி லம் பிலம் ம் மஷா அல்லா மிச்சம் நல்லா இந்த பாடத்துக்கு முன்னா சரி குயிக்கா ஓகே இப்ப எவ்வளோ? ம், குஃப் ரா குஃப்ரா திருப்பி போதுங்க குஃப் ரா குஃப்ரா ரெண்டாவது ஹிஸ் அ ஹிஸ்ஹா துளை ஹிஸ் அ ஹிஸ்ஹா என்ன ஹேண்டு வருது பிழையே சரியா ஓதணும் ஹிஸ் அ ஹிஸ் அ ஆண்டு ஆகிக்குது ஹிஸ் அப்படி ஆகிக்குது ம். எங்க ஆ ஈ
is e ம். is e. பாத்தீங்களா? மூணாவது. Ha lam halam. கா என்கிறது பெல. கோ Ha ha lam லெம் halam. கோலம். கோ Ha lam கோலம். halam. Ha lam halam. கோ லெம் கோலம். Ha lam halam. ரெண்டாவது. Hmm. சரியா வரணும். ரெண்டாவதா is e is e. நாலாவது. Read read ha read qa. ஓகே குட். ஐந்தாவது. Ha ha பா என்கிறது பெல நீட்டக்கூடாது. ha bar khabar. திருப்பி. Ha bar khabar. காபர் பெல. Ha bar khabar. நீட்டாம வரணும். ஹாபர். ஹாபர் நீட்டாம. Khabar. ஹாபர் அல்ல. ஹாபர். ஹாபர். Ha ha bar khabar. ம். Mm. Mm. ம். பாப்போம். Ha bar khabar. ஆறாவது. ஆறாவது answer. Okay. Okay. Mi lan milan. சரி போதுங்க. Mi lan milan. பெல. Mi lan milan. மி லன் அப்படியா? பாத்தீங்களா பாத்தீங்களா? Yes. மறந்துட்டீங்க திருப்பி. Mi lan milan. சரி இப்ப இதுல ஒரு கேள்வி கேட்க போறேன். நான் மார்க் பண்ற அந்த இடத்துக்குள்ள எத்தனை எழுத்து இருக்குது? Mm? Two. விச் லெட்டர்ஸ்? Mi la. மீமும் லாமும். மீமும் லாமும். ஃபர்ஸ்ட் கேட்கிற மீம் அப்படியா? ஓ ம். ஏன் நீ மீம் ஃபர்ஸ்ட் கேட்க சொல்றீங்க? ஏன்னா நீ ஃபர்ஸ்ட் கேட்க சுட்டேன். உங்களால இது பார்க்கல மீம் ஃபர்ஸ்ட் கேட்கிற அப்படியா? மிலான் நீங்க காட்டு. ஏய் ஏன் இதை கேன்சல் பண்ண? ஆ? ஏன் நீங்க இந்த ரைட்டிங் இதை கேன்சல் பண்ண? விலங்குகள் என்னது? ஏன் நீங்க இந்த ரைட்டிங் இதை கேன்சல் பண்ண? அந்த நான் உங்களோட ரைட் ரைட் பண்ண பண்றது. சரி நான் உங்கள்கிட்ட கேள்வி தான் கேட்டேன். ரைட் பண்ணுங்க சொன்னேன் அப்படியா? எழுதி காட்டுங்கோ கிருங்கடா சொன்னேன் நான். உங்கள்கிட்ட கேள்வி கேட்டேன். எப்படிலாம் ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் சேர்க்கிறேன்? ஆன்சர் என்ன? ஆ எனக்கு தெரியா. நீங்க என்ன சொல்லுண்டு? நான் கேட்கிறேன் இப்ப ஃபர்ஸ்ட் கேட்கிற எழுத்து என்ன இதுல? மீம். மீம். ஏன் மீம் ஃபர்ஸ்ட் கேக்குது? ஏன்டா நமக்கு ஃபர்ஸ்ட் கேட்கிற. லாங் ஃபர்ஸ்ட் கேட்கிற அது பெல அதான் சொல்ல வரேன். அது ஏன் சொல்றீங்கன்னு சொன்னா நீங்க இந்த சைட்ல இருந்து இப்படியே பாக்குற நேரம் ஃபர்ஸ்ட் கேட்கிறது மீம் அப்படிதானே? ம். எஸ். நீங்க சொல்ற ஆன்சர் சரி. சொல்ற மெத்தட் சரி பட் ஆன்சர் பெல. அப்ப சரியான ஆன்சர் நான் சொல்லி தரத கவனமா கேட்டுக்கொள்ளணும்.
ம். அரபிக்கில் இந்த வட்டத்தை வட்டம் போட்டு தானே இந்த வட்டத்தை எழுதுகிற ஸ்டைல பாருங்க. இந்த வட்டத்துல ஸ்டைல் இப்படி தான் எழுதுறது. இப்படி வந்து தான் இப்படி மீன் போட்டு தான் அது போற நூலுக்கு போறது. விளைச்சா ம். அவ ஸ்டார்டிங் எழுத்து என்ன எழுதப்படுது? மீம். மீமா எழுதுனேன். இப்ப நல்லா கவனம் பார்த்துக்கணுமா? இது எழுதுறேன்னு பார்த்துக்கோங்க. இப்படி வந்து தான் அது போற தான் மீன் போடுது, அது போற நூன். இப்போ என்ன ஃபர்ஸ்ட் மீமா எழுதினேன். ஓ. மீமை ஃபர்ஸ்ட்டுக்கு எழுதினா இதான் ஃபர்ஸ்ட்டுக்கு மீம் எழுதணும். இப்படி மீம் எழுதி நூன் எழுதி திருப்பி தான் லாம் எழுதணும். இப்படி எழுதினேன் நான். இல்ல. இல்லை, எப்படி எழுதினேன்? ஃபர்ஸ்ட்டுக்கு ம். அப்படி நீட்டா. ம். இது என்னது? இப்படி நீட்டம் போட்டா என்னது? அப்படியே மீம் வந்து செய்யற. இது என்ன நான் நீட்டம் போட்ட நீட்ட எழுத்து என்னது? ஆஹ், அது வந்து சரியா. ம்? அது சரியா. சரி, இப்ப எனக்கு தோதணும். ஆ? போதுங்க. நான் கேட்ட கேள்வி பதில் சொல்லுங்க. அப்பதான் உங்களுக்கு ஓதையில இல்லை, நீங்க பிள்ளை தான் ஓதுவீங்க. நான் கேட்கிற கேள்வி பதில் வாங்க சொல்லுங்க பாப்போம். நான் இப்ப ரெண்டு மாதிரி எழுதி காட்டுறேன். ஃபர்ஸ்ட்டுக்கு எழுதுறேன். ஃபர்ஸ்ட் ஒன் எழுதுறேன், கவனம் பார்த்துக்கொள்ளணும். மீம் எழுதுறேன். அதுக்கு பின்னால இப்படி ஒரு இந்த கோடு பேர் என்ன? இது என்ன என்ன கோடு இது? நீ கோடு போறேன்னு சொல்லி என்னது? ம். ஆ? இது என்ன கோடு இது? என்ன இது? நீங்க சொல்ற அந்த பெரிய லைனா? ஆ, பெரிய லைன் ஒன்று என்னது? இல்ல. லாம். அப்ப நீங்க கோடு கோடுன்னு சொல்றீங்க. இப்ப நான் எழுத போகல. நானும் தான் எழுதுறேன். கோடு இல்ல, அது லாம். ஃபர்ஸ்ட்டுக்கு எழுதுறேன், இப்படி எழுதுறேன். இது ஃபர்ஸ்ட் மெத்தட். ஃபர்ஸ்ட் மெத்தட்ல இப்ப நான் முதல்ல என்ன எழுத்து எழுதிக்கிறேன்? ஃபர்ஸ்ட்டுக்கு. ஆ, பாப்போம். ஃபர்ஸ்ட்டுக்கு என்னண்டு ஆயிரம் தெரிய வேண்டியது. ஃபர்ஸ்ட்டுக்கு நான் எழுதினது நல்லா காதல கேட்டுக்கொள்ளணும். நான் எழுதினது ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன? நீங்க ரைட்டிங். எழுதுறதா? ஓ, ரைட்டிங் ரைட்டிங். நாட் ஃபார் நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு டிஸ்பிளே. ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு என்ன எழுதிய இதுல நீங்க இப்ப போட்டியில நூலோட நூலோட பின்னிக்கிறா ஆக்கிக்கிறா. ஓ, இப்போ நான் ரெண்டாவது ரெண்டாவது பார்த்துக்கோங்க. நல்ல கவனமா கண்ணால பார்த்துக்கணுமா? ரெண்டாவது எழுதுறேன், இப்படி ஒரு மீமை போடுறேன். அது பிறகு நீங்க சொன்ன மாதிரி ஒரு கோடை போடுறேன். இது போற அது போற நூல் எழுதுறேன். ஃபர்ஸ்ட் முதல்ல, சரி, செகண்ட்ல ஃபர்ஸ்ட்டுக்கு எழுதின லெட்டர் எது? செகண்ட்ல ஃபர்ஸ்ட் எழுதின லெட்டர் எது? நான் ஃபர்ஸ்ட்டுக்கு இல்லையா? பாத்தீங்களா? அப்போ உங்களுக்கு கண்ணில் பிரச்சனை. இப்ப பார்த்து உங்களுக்கு செல்ல தெரிய மாட்டேங்குது. நான் திருப்பி எழுதுறேன் பாருங்க. நீங்க தான் ஆன்சர் பண்ணணும். இந்த இந்த ரெண்டு எழுத்தையும் நான் எழுதுறேன். ஃபர்ஸ்ட் மெத்தட் எழுதுறேன் பாத்துங்க. ஃபர்ஸ்ட் மெத்தட் இப்படி எழுதுறேன். நல்லா ஓகே. கவனமா பார்த்துக்கணும். சரி, இப்ப சொல்லுங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு எழுதின லெட்டர் என்ன? ஃபர்ஸ்ட்டுக்கு எழுதின லெட்டர் நூன், அப்படியா? இல்ல. நூன் எப்ப எழுதினேன்? லாஸ்ட்டுக்கு. லாஸ்ட்டுக்கு. செகண்ட் லைன் லெட்டர் எது? மீம். ஃபர்ஸ்ட் எழுதின லெட்டர் என்ன? லாம். லாம். சரியா? இப்போ ம். ரெண்டாவது வாங்க. ரெண்டாவது ஃபர்ஸ்ட்டுக்கு எழுதின லெட்டரை பார்த்துக்கோங்க. செகண்ட் லெட்டரை பார்த்துக்கோங்க. லாஸ்ட் லெட்டரை பார்த்துக்கோங்க. இப்போ சொல்லுங்க பாப்போம். லாம் மீம் நூன். இப்போ நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்டேன். லாம் லாம் ஃபர்ஸ்ட் எழுதின, அப்படியா? ஓ. அது எனக்கு அப்போ கண்ணில் உண்மையிலே பிரச்சனை. அது ஏன்? லாம் தானே ஃபர்ஸ்ட் கழட்டின. பாத்தீங்களா பாத்தீங்களா பாத்தீங்களா? ரெண்டாவது அப்படி எழுதல. அங்கதான் இங்க பிரச்சனை. பாத்துங்க. அலிஃபா. ரெண்டாவதுல இருந்து நான் அழிச்சு காட்ட பாருங்க. ரெண்டாவதுல இருந்து ஃபர்ஸ்ட்டுக்கு இது. பாத்தீங்களா? அது பிறகு என்ன நீங்க செஞ்சேன்? மனசிக்கோ மனசிக்கோ எனக்கு மனசிக்கோ. அதான். அப்ப நீங்க எங்களை பார்க்க நீங்க வேற எங்க பார்த்து கொண்டு இருக்கீங்க. இப்ப திருப்பி பெரிய பழமொழி செய்ய வர. சரி பாருங்க. எங்களோட இல்ல, உங்களோட வீடியோ தான் எங்களோட. நீங்க வெளியெல்லாம் இருக்கீங்க. அதை சுற்றி நான் கிளாஸ் எடுக்க மாட்டேன். நான் உங்களோட உண்மைக்கு மெசேஜ் அனுப்பி மெசேஜ்